அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் முன்கத்உஸ் ஸனத், ஒரு ஹதீஸின் அறிவிப்பு தொடர் துண்டித்திருத்தல் என்று சொன்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன, அவைகளுக்குரிய விளக்கம் என்ன என்பதை பற்றிய விஷயங்களை உதாரணத்துடன் மேலெழுந்த வாரியாக தமிழில் உங்களுக்கு நாம் விளக்கம் சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தர்ஜுமாவையும் விளக்கத்தையும் லஃபல் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். முன்கத்உஸ் ஸனத் ஹதீஸ் அறிவிப்பு தொடர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி இது. இதில் அவசியமாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இது. எனவே நாம் என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாக இந்த பாடங்களை கவனிக்க வேண்டும். முன்கத்உஸ் ஸனத், அறிவிப்பாளர் தொடர் துண்டிக்கப்பட்டிருத்தல். ஏன் இந்த பாடத்தை இங்கே கொண்டு வருகிறார் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு, என்ற தரத்தை அடைவதற்கு இத்திசாலு சனது என்பது ஷர்த். சனது தொடர்படியாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஷர்த். அது எப்படி தொடர்படியாக இருக்கணும் என்பதற்குரிய விளக்கத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அது அறிவிக்கக்கூடிய ராவிகள் என்ன வார்த்தைகளை கொண்டு அவர்கள் அறிவித்திருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஷரத்துக்கெல்லாம் அதுல வருது. சோ அந்த ஷரத்து இழக்கப்பட்டிருந்தால் ஒரு ஹதீஸ் என்ன செஞ்சிடும், சஹீங்கிற அந்தஸ்துல இருந்தும் ஹசன்கிற அந்தஸ்துல இருந்தும் மர்தூதாக, அதாவது ரத்து செய்யப்படக்கூடியதாக, என்ன செய்ய கைர மக்பூலாக, ஏற்றுக்கொள்ளப்படத்தகாததாக என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். சோ அப்ப அதனால ஒரு ஹதீஸ்ன்னு வர்றது எல்லாமே நம்ம ஹதீஸா என்ன செஞ்சிட முடியாது, ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ஹதீஸினுடைய தரத்தை உணர்ந்துதான் நாம் என்ன செய்ய முடியும்னா அதை நாம் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். சோ அதனால இந்த முன்கத்உஸ் ஸனதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸினுடைய முஸ்தலஹ் ஹதீஸ்ல முக்கியமான ஒரு பாடம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷேக் அவர்கள் இதை மூன்றாக பிரிக்கிறாங்க. அல் அவ்வல் தஅரீஃபு, முன்கத்உஸ் ஸனதுனா என்ன என்பதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள். இரண்டாவது அக்ஸாமுஹு, இதுல என்ன வகைகள் இருக்கிறது, எதை கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றிய விளக்கத்தை சொல்கிறார்கள். மூன்றாவதாக ஹுக்முஹு, இந்த முன்கத்உஸ் ஸனதுடைய நிலைமையில எதெல்லாம் இருக்குதோ அதற்குரிய சட்டம் என்ன, அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய சட்டம் என்ன என்பதை பற்றிய இந்த மூன்று தலையங்கத்தின் கீழே இந்த பாடத்தை ஷேக் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது முன்கத்உஸ் ஸனத், அதனுடைய தாரீஃப். முன்கத்உஸ் ஸனதுனா என்ன, ஹுவல்லதி, அது எத்தகையது என்றால் லம் யத்தஸில் ஸனதுஹு, எந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர் முத்தசிலாக இல்லையோ, தொடர்படியானதாக இல்லையோ, அந்த ஹதீஸிற்கு, அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடருக்கு முன்கத்உஸ் ஸனதுன்னு சொல்லுவாங்க. வகத் சபக அன்ன மின் ஷுரூத்தில் ஹதீஸ் ஸஹீஹ் வல் ஹஸன், ஹசன் என்கிற அந்தஸ்தையும் சஹீஹ் என்கிற அந்தஸ்தையும் ஒரு ஹதீஸ் அடைவதற்கான நிபந்தனைகளில் உள்ளது அயக்கூன பிசனதின் முத்தசிலின், அவைகள் முத்தசிலான சனதை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய ஷரத்துக்களில் உள்ளதாகும் என்பது இதற்கு முன்பாக நாம் என்ன செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கிறோம், முந்தி போயிருக்கிறது. சோ அப்ப எந்த இது முத்தசிலா இல்லையோ அதை முன்கத்உஸ் ஸனதுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வகத் சபக அன்ன மின் ஷுரூத்தில் ஹதீஸ் ஸஹீஹ் வல் ஹஸன், ஒரு ஹதீஸினுடைய தரம் ஹசன் என்ற சஹீஹ் என்கிற அந்தஸ்தை அடைவதற்கு அதனுடைய சனது முத்தசிலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். முன்கத்உஸ் ஸனதினுடைய தாரீஃப் என்ன, ஹுவல்லதி லம் யத்தஸில் ஸனதுஹு, அவ்வளவுதான். இதற்கு என்ன செய்யறாங்கன்னா நஸீஹத்துல் நதர்ல என்ன செய்யறாங்கன்னா வேற ஒரு சில வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம், பின்னால் என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். அப்ப இங்க ரொம்ப ஷார்ட்டா
ஷேக் அவர்கள் நம்ம குறிப்பிடுவது என்னன்னா உவல்லது லம் யத்தஸில் சனது. முன்கத்தா சனதுனா என்ன? எதனுடைய சனது தொடர்படியாக இல்லையோ அந்த ஹதீஸுக்கு முன்கத்தா சனத், அந்த அறிவிப்பு தொடருக்கு முன்கத்தா சனதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல என்ன வகைகள் இருக்கிறது என்று சொன்னா என்கசிமு, இது வகை பெறும் இலா அர்பஅத்தி அக்ஸாமின், 4 வகைகள் அளவிலே என்ன செய்யும்? வகை பெறும். 4 வகைகளாக வகைப்படுத்தப்படும். என்னென்ன வகைகள்? முர்சலின், ஒரு முர்சல் என்றும், முஅல்லகின், முஅல்லக் என்றும், முஅல்லலின், முஅல்லல் என்றும், முன்கத்திஇன் என்றும் என்ன செய்யப்படும்? 4 வகைகளாக வகைப்படுத்தப்படும். சரி, ஏன் இந்த 4 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது? அதற்குரிய காரணம் என்ன? முர்சல் முன்கத்தே சனது தான், ஆனா அதுல முர்சல் அப்படின்னு எதற்கு சொல்லுவோம்? முன்கத்தே சனது தான், ஆனா அதே நேரத்தில் ஒரு சில அமைப்புகள் அது இருந்துச்சுன்னா அது முஅல்லக்குன்னு சொல்லுவோம். அது வேறொரு இன்னொரு அமைப்புல அது முன்கத்தே சனதாக இருந்துச்சுன்னா அதை முஅல்லல்னு செய்வோம், சொல்லுவோம். இன்னொரு அமைப்பில் அந்த சனது விடுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அது முன்கத்தான்னு சொல்லுவோம். எவ்வாறு அதனுடைய சனது துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையை கொண்டுதான் இந்த முன்கத்தா சனதை 4 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். சோ அதுக்குரிய விளக்கத்தை தான் செய்றாங்க ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முர்சல், முர்சல்னு ஒரு ஹதீஸை நாம சொல்லுவோம், வகைப்படுத்துவோம். அது முன்கத்தா சனதா இல்லையா? அது முன்கத்தா சனது தான். ஆனால் என்ன அமைப்பில் அது முன்கத்தா சனது இருந்துச்சுன்னா அது முர்சல்னு சொல்லுவோம். அப்படின்னா முர்சல் மா ரஃபஅஹு இல நபி, எந்த ஒன்று நபியின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ, அஸ்ஸஹாபியு மா ரஃபஅஹு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் பக்கம் அந்த செய்தி உயர்த்தப்பட்டிருக்கும். யாரை கொண்டு? சஹாபியும், சஹாபியை கொண்டு அது உயர்த்தப்பட்டிருக்கும். லம் யஸ்மஅ மின்ஹு, ஆனால் அந்த செய்தி நபியிடமிருந்து அவர் கேட்டிருக்க மாட்டார், ஆனால் அவர் கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கும், அவர் கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கும். அவ் தாபியையும், அல்லது ஒரு தாபி என்ன சொல்லுவார்னா நபி சொன்னதாக தாபி சொல்லுவார். இங்க நல்லா விளங்கணும், ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்பதாக பின்னால் வரக்கூடியவர்கள் தான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த சஹாபி என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? நபியிடமிருந்து அந்த செய்தியை கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் அவங்க அவர் சொல்லப்படக்கூடிய ராவி, அந்த சஹாபியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தி எப்ப சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி காலகட்டத்தை எல்லாம் பார்த்தோம்னா நபியிடமிருந்து அவங்க கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்ப அதெல்லாம் பின்னாடி நாம ஆய்வு செய்தால் தான் என்ன செய்யும்? கிடைக்கும். எந்த சஹாபி வேண்டுமென்றே நபியிடமிருந்து கேட்காத ஒன்றை கேட்டதாக எந்த சஹாபியும் சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டார்கள். பின்னால் வந்தவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த மாதிரி அவர் சொன்னாரு என்பதாக சொல்லி இருப்பார்கள். இன்னைக்கு எத்தனை ஹதீசுகள் நபி மீது இட்டு கட்டப்பட்டக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் கூட சஹாபாக்கள் சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகத்தான் என்ன செய்கிறது? நம்மளுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது. இருக்குதா இல்லையா? அப்ப அப்படி அது இமாம் மௌதுஆத் இப்னு ஜௌஸியில இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர் தோத்து வச்சிருக்கக்கூடிய ஹதீசுகள்ல எல்லாம் என்னதுதான்? மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் தான். அவைகளெல்லாம் எப்படி வந்திருக்கிறது? ஒரு சஹாபி சொன்னதாக, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு சஹாபி அறிவித்ததாகத்தான் வந்திருக்கிறது. அப்ப எந்த சஹாபியும் நபியிடமிருந்து கேட்காத ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க? பின்னாடி வந்தவங்களுக்கு நபி சொன்னதாக சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய நம்பகத்தன்மைக்கு அல்லாஹ் ரசூல் உறுதி கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி இது நபியிடமிருந்து கேட்டிருக்க மாட்டார் அந்த செய்தியை, ஆனால் அவர் கேட்டதாக, அவர் கேட்டு சொன்னதாக பின்னால் வந்தவர்கள் சொல்லி இருப்பார்கள். அப்ப நபியிடமிருந்து ஒரு கேட்காத செய்தி நபியின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அல்லது அவித்தாபிய, ஒரு தாபிய என்ன சொல்லுவார்னா இப்படி வந்திருக்கிறது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு தாபிய சொல்லுவார். அப்ப இடையில யார் விடுபட்டுட்டா? ஒரு சஹாபி விடுபட்டாங்க. ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க? விடுபட்டுட்டாங்க. அப்ப ஒரு தாபிய சஹாபியை விட்டுட்டு நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்னாலோ, அல்லது ஒரு கேட்காத செய்தியை அந்த சஹாபி நபியிடமிருந்து கேட்டதுக்கு சாத்தியமே இல்லை, அந்த மாதிரியான செய்தியை கேட்டதாக இன்னொருத்தர் செஞ்சிருந்தாரு, அறிவிச்சிருந்தாலோ
என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரியான ஹதீஸுகளுக்கு முர்சல் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஹதீஸுக்கு முர்சல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது என்ன வகை பிரிக்கிறாங்கன்னா ஒரு முஅல்லக், முஅல்லக்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு சொல்லுவாங்க மா ஹுதிஃப அவ்வலு இஸ்னாதி, சனதினுடைய ஆரம்பம் போக்கப்பட்டிருக்கும். சனதுடைய ஆரம்பம் எது அப்படின்னா சஹாபி. அது சஹாபி இல்லாம செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கும் அல்லது நீக்கப்பட்டிருக்கும். அந்த சஹாபி பெயர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், நீக்கப்பட்டிருக்கும். அப்படியாப்பட்ட ஹதீஸாக இருந்தால் முஅல்லக்னு சொல்லுவாங்க. வகத் யுராது பிஹி, இந்த முஅல்லக் என்பதை கொண்டு இன்னும் ஒரு சில நேரங்களில் நாடப்படும் மா ஹுதிஃப ஜமீஉ இஸ்னாதிஹி, ஒரு சனது முழுவதுமே நீக்கப்பட்டு அந்த கிதாபை யார் தொகுத்தார்களோ அந்த ஆசிரியரே என்ன சொல்லியிருப்பாருன்னா நேர நபி சொன்னதாகவோ நபி செய்ததாகவோ நபி ஆமோதித்ததாகவோ சொல்லியிருப்பார். உதாரணத்திற்கு எப்படி கௌல் புகாரி, புகாரமுல்லா அவர்களுடைய சொல்லை போல வக்கான அப்படியே பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த இடத்துல இதை பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன இது அல்லகோல் புகாரி கிதாபில் ஹைத், கிதாபில் ஹைதுல இந்த செய்தியை வந்து புகாரமுல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செய்கிறார்கள். எப்படி பதிவு செய்யறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ ஃபீ குல்லி அஹ்யானி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். யார் சொல்றா? புகாரியை சொல்லுமா, புகாரமுல்லா அவர்களே சொல்கிறார்கள். அப்ப இடையில இருக்கக்கூடிய மொத்த ஹதீஸுகளும் மொத்த அறிவிப்பாளர் தொடரும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நீக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு புகாரமுல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிறைய ஹதீஸுகளை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்படி சனதே இல்லாம சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இது தனியாகவே தாலீக்குல் புகாரி அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட கிதாபே இருக்கிறது. அது வந்து அந்த சனதுகளோடு சேர்ந்து புகாரமுல்லா அவர்கள் சனது இல்லாம புகாரில பதிவு செய்திருந்தாலும் அந்த ஹதீஸுகள் எதுக்கெல்லாம் வந்து சனது இல்லாம பதிவு செஞ்சிருக்காங்களோ அவைகள் அனைத்திற்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சனதுகளோடு சேர்ந்து இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஅலீக்குல் புகாரி என்று என்ன செஞ்சிருக்காங்க, தனிப்பட்ட முறையிலேயே அதுக்கு அந்த அறிவிப்பாளர் தொடரை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால அது வந்து நம்ப தன்மையான விஷயம்தான். அதே நேரத்தில் இப்படியாப்பட்ட செய்தி இருந்துச்சுன்னா அது முஅல்லக்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி எல்லாரும் இப்படி வந்திருக்கக்கூடிய, அதாவது எல்லா சனதுல இருக்கக்கூடிய எல்லா ராவிகளும் நீக்கப்பட்டு நேரடியாகவே ஆசிரியரே வந்து நபி சொன்னதாக நபி செய்ததாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இது வந்து எல்லாமே முஅல்லக்காக இருக்காது என்கிற அந்த ஒரு குறிப்பையும் இதில் சொல்றாங்க. அம்மா மா யன்குதுல் முஸன்னிஃபூன, ஆசிரியர்கள் எவைகளை எல்லாம் நக்கல் செய்கிறார்களோ, உதாரணத்திற்கு சாஹிபுல் உம்தா, சாஹிபுல் உம்தாவை என்ன செய்யறாங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சாஹிபுல் உம்தான்னு எதை குறிப்பிடுகிறாங்கன்னா இமாம் அப்துல் கனி அல் முக்திசி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அஹ்காமு ஃபி கலாம் உம்தத்துல் அஹ்காம் ஃபி கலாம் கைருல் அனாம் அப்படிங்கிற ஒரு நூலை என்ன செஞ்சிருக்காங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. அது வந்து ஃபிக்ஹ் சம்பந்தமான ஒரு நூல் தான். அதுல ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹதீஸ்களை கொண்டே என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து புகாரில வரக்கூடிய ஹதீஸும் இருக்கிறது, முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸும் இருக்கிறது. நேர கிட்டத்தட்ட ஒரு 16 கிதாபுகள் இருக்கக்கூடிய ஹதீஸுகளும் என்ன செய்யிருக்கு அதுல இருக்கிறது. இது அல்லாத மற்ற ஹதீஸுகளும் என்ன செய்யுது, இந்த புகாரி முஸ்லீம் இருக்கிறதுல எல்லாம் வந்து என்ன இருக்கும்னா இது சனது இருக்கும். ஆனா இன்னும் இது அல்லாத மற்ற ஹதீஸுகளை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. எப்படின்னா ஆசிரியரே நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா இமாம் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மன்சூபன் இலா அஸ்லிஹி பிதூன் இஸ்னாத். இது வந்து என்ன செய்யப்படும்னா அதனுடைய அசலின் பக்கமாக இணைக்கப்படும். ஃபலா யுஹ்கம் அலைஹி பித்தாலீக். இதுக்கு வந்து என்ன செய்யப்பட மாட்டாதுன்னா தாலீக்னு சொல்லப்பட மாட்டாது. ஃபலா யுஹ்கம் அலைஹி பித்தாலீக், இதன் மீது
முஅல்லக் என்பதாக இதற்கு என்ன செய்யப்பட மாட்டாது, சொல்லப்பட மாட்டாது. ஹத்தா யுன்தர ஃபி அஸ்லில் மன்சூபி இலைஹ், இந்த ஹதீஸ் யாரின் பக்கம் நஸபு செய்யப்பட்டிருக்கிறதோ, இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அசலை பார்க்காதவரை இது முஅல்லக் என்பதாக சொல்லப்பட மாட்டாது. ஏனென்றால் லிஅன்ன நாகிலஹு கைரு முஸ்னிதின் லஹு, ஏனால் இந்த ஆசிரியர் ஒரு நாக்கில் தானே தவிர அந்த ஹதீஸினுடைய முஸ்னது அந்த சனதை கொண்டு வந்தவர் அல்ல அவர். இன்னமா ஹுவ ஃபர்உன், இது அதனுடைய ஃபர்உ தான். இன்னமா ஹுவ ஃபர்உன், இது ஒரு அசல் கிதாபில் இருக்கக்கூடிய ஃபர்உ தானே தவிர இது என்ன கிடையாது, இது அசல் இல்ல. வல் ஃபர்உ லஹு ஹுக்முல் அஸ்ல், அப்ப அசல்ல இந்த ஹதீஸுக்கு என்ன ஹுக்கும் இருக்கிறதோ அதே ஹுக்கும் தான் இதுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இதை விளங்குறதா இருந்தா இன்னொரு உதாரணத்தை நாம் உங்களுக்கு சொல்லி காட்டலாம். உதாரணத்திற்கு ரியாதுஸ் ஸாலிஹீன் நாம் எடுத்துக்கிட்டாலோ அல்லது மிஷ்காத் நாம் எடுத்துக்கிட்டாலோ என்ன இருக்குன்னா, அதுல சஹாபாக்கு அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியினுடைய பெயர் மட்டும்தான் இருக்கும். அது எந்த கிதாபிலிருந்து அந்த ஹதீஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த முஸ்னதும் இருக்கும். அது மாதிரி ரியாதுஸ் ஸாலிஹீன்லயும் அப்படிதான் இருக்கும். போட்டுட்டு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது முஸ்லிமில் வந்திருக்கிறது, முத்தஃபக்குன் அலைஹி புகாரிலும் முஸ்லிமிலும் இருக்கிறது, திர்மிதியில் வந்திருக்கிறது என்று என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல இது என்ன அப்படின்னா, எல்லா ராவிகளும் போக்கப்பட்டு சஹாபி மட்டும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். சரியா இல்லையா? அப்ப இது அசலான கிதாபா? இது அசலான கிதாப் இல்ல. இதனுடைய அசல் எது? அவங்க இந்த ஹதீஸ்களை எங்கிருந்து எடுத்தாங்களோ அதான் அசல். அப்ப இந்த ஹதீஸ்லயாவது இந்த மிஷ்காத்திலையும் ரியாதுஸ் ஸாலிஹீன்லயாவது என்ன இருக்கு அப்படின்னா, சஹாபியினுடைய பெயராவது என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இமாம் ஷேக் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த உம்தா அப்படிங்கிற இந்த கிதாப்ல, உம்தத்துல் அஹ்காம் அப்படிங்கிற அந்த கிதாப்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அது சஹாபியினுடைய பெயரும் இருக்காது. ஆனால் கீழே என்ன போட்டு நோட்ஸ் போட்டிருப்பாருன்னா, இந்த ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக போட்டிருப்பார். ஆசிரியர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஆசிரியரே நேரடியாக சொல்லியிருப்பார், கால ரசூல்லா இப்படி சொன்னாங்க, ரசூல்லா இப்படி செய்தார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஆமோதித்தார்கள் என்று என்ன செய்யும் அதுல இருக்கும். அப்ப இதை இப்படி இருக்கிறதுனால இதை முஅல்லக்னு சொல்லிடுவோமா அப்படின்னா, இது முஅல்லக்னு சொல்ல மாட்டோம். முஅல்லக்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இதனுடைய அசல் எது அப்படின்னா, எந்த கிதாப்ல எடுத்தாரோ அதுதான் அசல். இந்த ஹதீஸ் எந்த கிதாப்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் போட்டிருப்பார். அந்த கிதாப்ல போய் பார்த்தோம்னா அந்த ஹதீஸுக்கான என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபுல் சனது அதுல என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதனால இப்படி இருக்கக்கூடிய கிதாபுகள்ல முஸன்னிஃபுகள் இவ்வாறு பதிவு செய்திருப்பதனால் அதை முஅல்லக்னு நாம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா இது ஒரு அசலான கிதாபில் இருந்து எடுத்து தொகுக்கப்பட்ட ஒரு ஃபர்ஆதானே தவிர இதை என்ன செய்ய மாட்டோம், தாலீக்குன்னு சொல்ல மாட்டோம் என்கிற அந்த ஒரு நோட்ஸையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்ப முஅல்லக்னா என்ன என்பதை தெரிந்து கொண்டோம். அதாவது ஒரு சஹாபியினுடைய பெயர் நீக்கப்பட்டு மற்ற எல்லா ராவிகளுடைய பெயரும் சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது மொத்தத்துக்கு எல்லா சஹாபாக்களுடைய பெயர்ல இருந்து எல்லா ராவிகளுடைய பெயரும் மொத்தமா நீக்கப்பட்டுட்டு அந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்த ஆசிரியரே நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதாக சொல்லியிருந்தாலும் அது முஅல்லக் தான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக உள்ள மூணாவது வகை வல் முஅல்லல். முஅல்லல் என்ன அப்படின்னா, மா ஹுதிஃப மின் அஸ்னாஇ ஸனதி, ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடரின் இடையில் நீக்கப்பட்ட ஒன்று. எப்படி? ராவியானி ஃபஅக்ஸர், இரண்டு ராவிகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட ராவிகளோ நீக்கப்பட்டிருப்பார்கள், அலத்தவாலி தொடர்ச்சியாக. அந்த அறிவிப்பு இது எப்படி தெரியும்னா, உண்மையிலே இந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பு தொடரை வச்சு இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு, ராவிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். காரணம் என்னன்னா, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராவி அதற்கு இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ராவிக்கும் இடையில பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த காலம் இவங்க வாழ்ந்த காலத்துக்கு இடையில என்ன இருக்கும், ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். அப்பனா இங்க யார் போயிருக்கா, ராவிகள் நீக்கப்பட்டிருக்கா என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் ஆய்வு செய்வார்கள். அப்ப ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பு தொடர்ல
இடையில், ஆரம்பத்திலையும் இல்லை கடைசிலையும் இல்லை, இடையில என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா 2 ராவிகளோ அல்லது அதற்கு அதிகமான ராவிகளோ தொடர்படியாக நீக்கப்பட்டிருந்தால் அந்த ஹதீஸுக்கு முஅல்லல்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னது முன்கதா. முன்கதா என்னது சொல்லுவாங்க, மா ஹுதிஃப மின் அஸ்மாஇ ஸனதி ராவின் வாஹிதின் அவ் ராவியானி ஃபஅக்ஸர். அதாவது ஒரு ஹதீஸின் அறிவித்தவரின் இடையில் ஒரு ராவி நீக்கப்பட்டிருப்பார், அது ஒன்றை விட அல்லது 2 ராவியோ அல்லது விட அதிகமான நீக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அது எப்படி இருக்காது, அலத்தவாலி தொடர்ச்சியாக என்ன செய்யாது இருக்காது, தொடர்ச்சியாக இருக்காது. அப்படியாப்பட்ட இப்போ முதல்ல ஒரு சஹாபிக்கு அடுத்து இருக்க ஒரு ராவியை நீக்கி இருப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு ராவி இருப்பார், அதுக்கடுத்து இன்னொரு ராவி என்ன செஞ்சிருப்பார் போயிருப்பார். அப்ப இந்த மாதிரியான தொடர்ச்சியான இல்லாம இடையிடையே ஒரு ராவி நீக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கு முன்கத்தான்னு என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அப்ப இந்த முன்கத்தா என்பது என்ன அப்படின்னா, அஸ்னா சனதுல சனதுடைய இடையில ஒரு ராவியோ அல்லது 2 ராவிகளோ அல்லது அதுக்கு மேற்பட்டவர்களோ தொடர்படியா இல்லாம அங்கங்கே நீக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கு முன்கத்தைன்னு சொல்லுவாங்க. இந்த முன்கத்தை என்பதற்கு ஒக்கது யுராது பிஹி ஒரு சில நேரங்களில் நாடப்படும் குல்லு மாலம் எத்தசில் சனது. ஏன்னா நம்ம முன்கத்தை சனதுங்கிறத தலைப்பு, முன்கத்தைங்கிறது இதை மட்டும்தான் எடுத்துக்குமானா இதை மட்டும் இல்லை, எதை எப்படி முர்சலுங்கிற ரீதியில நீக்கப்பட்டிருந்தாலும் சரி, மல்லக்குங்கிற ரீதியில் நீக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது முஅல்லல்ங்கிற ரீதியில நீக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது முன்கத்தை நீங்க என்ன சொல்றாரோ அந்த அடிப்படை நீக்கப்பட்டிருந்தாலும் சரி, குல்லு மாலம் எத்தசில் சனது, எந்த அமைப்பிலும் ஒரு சனது தொடர்படியாக இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் முன்கத்தை சொல்லப்படும். முன்கத்தைங்கிறது இந்த வார்த்தை முன்கத்தைங்கிற இந்த இது இந்த 4 வகைகளையும் அது எடுத்துக்கொள்ளும் என்பதாக என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு நேற்றே நாம் என்ன செஞ்சிருந்தோம்னா ஒரு உதாரணத்தை நேற்று சொன்ன ஹதீஸ்ல சொன்ன பாடத்தில் சொல்லியிருந்தோம். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்த உதாரணம் தான் புகாரமுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற அந்த ஹதீஸ். அதுல உமர் அல்லாஹு தஆலா அவர்கள் அதுக்கு சனத ஃபுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. உமர் பின் கத்தாப், இதுல இந்த சனதுல உமர் பின் கத்தாப் அவர்கள் நீக்கப்பட்டு மற்ற ராவிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தால் சும்மிய முர்சலன், அது முர்சலாக முர்சல் என்று சொல்லப்படும். வைதா ஹுதிஃப மின்ஹு ஹுமைதியு சும்மிய முஅல்லகன். புகாரமுல்லா அவர்கள் யாரிடமிருந்து கேட்டார்களோ அந்த ஆசிரியர் நீக்கப்பட்டிருந்தால், அதாவது அந்த சனதனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய நீக்கப்பட்டிருந்தால் சும்மிய முஅல்லகன், அது முஅல்லகுன்னு சொல்லப்படும். அல்லது மொத்த ராவிகள் நீக்கப்பட்டு இமாம் புகாரமுல்லா அவர்கள் டைரக்டா சொல்லியிருந்தாலும் அது என்ன செய்யப்படும்னா முஅல்லகுன்னு சொல்லப்படும். வைதா ஹுதிஃப மின்ஹு சுஃபியான் வ யஹ்யா இப்னு ஸஈத், 2 பேருமே தொடரா வந்திருக்கிறாங்க, அஸ்னா சனதுல உள்ளவங்க, 2 பேரும் சனதுடைய இடையில உள்ளவங்க, இந்த 2 பேருமே தொடராக நீக்கப்பட்டிருந்தால் சும்மிய முஅல்லல், அது முஅல்லல் என்று சொல்லப்படும். வைதா ஹுதிஃப மின்ஹு சுஃபியான் வஹதஹு அவ் மஅத்தைனி, சுஃபியான் என்று சொல்லுகிற ராவி, அதுக்கடையில இன்னொரு ராவி இருக்கிறார், அதுக்கடுத்து வரக்கூடிய ராவி அத்தைனி என்பவர்களும் என்ன நீக்கப்பட்டிருந்தாங்கன்னா சும்மிய முன்கத்தையான், அது முன்கத்தையான்னு சொல்லப்படும். சரி, எப்படி இருந்தாலும் இவை அனைத்துமே சேர்த்து முன்கத்தை தான். இதனுடைய ஹுக்கும் என்ன, ஹுக்குமுஹு, இதனுடைய ஹுக்கும் என்னவென்றால் முன்கத்து சனதி பி ஜமீ அக்ஸாமி, முன்கத்தை சனதாக எதெல்லாம் இருக்கிறதோ அதனுடைய எல்லா வகைகளுமே மர்தூதுன், அது ரத்து செய்யப்படக்கூடியதுதான். ஏனென்றால் லில் ஜஹிலி பிஹாலி மஹ்தூஃபி, நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ராவியினுடைய நிலைமை பற்றி தெரியாது இருப்பதனால், சிவாமா யஅதி, இதுல ஒரு சிலதை தவிர மற்றதெல்லாம் என்ன செய்யப்படும்னா மர்தூது தான் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஹுக்குமே சொல்றாங்க. அந்த ஒரு சிலது என்ன என்பதை பற்றி என்ன செய்யறாங்கன்னா ஷேக் அவர்கள் தனியாக சொல்கிறார்கள். அந்த பாடத்தை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்ப்போம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.